ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 121:1. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நமக்கு ஒத்தாசை செய்வதற்கு தேவன் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார். அவருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜார்ஜ் முல்லர் என்று விசுவாச பக்தன் இவ்விதமாய் சொன்னார்: உன் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று தேவனிடத்தில் சொல்லாதே, உன் பிரச்சனைக்கு சொல், உன் இயேசு எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி அவர் சொன்னார். இன்றைக்கு நாமும் கூட இன்றைக்கு நமக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய தேவனையே நாம் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு வாழ்க்கையில புயல் வரலாம், ஆறுகளை கடந்து போக வேண்டி இருக்கலாம், அக்னியை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரலாம், சிங்கங்களின் மத்தியிலே நீங்கள் விழ வேண்டி இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். எல்லா சமயத்திலும் நம்மை ரட்சிக்க வல்லவரும் நம்மை விடுவிக்க வல்லவருமாயிருக்கிற இயேசுவை நாம் நோக்கி இருக்க வேண்டும். பிரச்சனைகளை மனதளவிலும் உலகத்தின் பார்வையிலும் நாம் அவைகளை நியாயம் தீர்க்காமலும் அவைகளை எடை போடாமலும் கிறிஸ்துவனுடைய பார்வையிலே அவைகளை நாம் காண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 3:1-2 நான் வாசிக்கிற பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். The perspective of Christ looking at problems. கிறிஸ்துவின் பார்வையை கொண்டு உங்களுடைய இடர்பாடுகளையும் நெருக்கங்களையும் பாருங்கள். மனித ரீதியாய் அல்ல, கிறிஸ்துவின் ரீதியாய் நாம் பார்க்க வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது நமக்கு பாடுகள் நெருக்கங்கள் வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதிருங்கள். அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கத்தக்க அந்த தேவன் 24 மணி நேரமும் அவர் நமக்கு பட்சமாய் நமக்கு இருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உன் பிரச்சனைகளை பார்க்காத, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவைகளை தீர்க்கிற அந்த மகா பெரிய தேவனை நோக்கி பார்த்திரு. எப்போதும் அவரை பார்த்திரு. நம்ம பிரச்சனை வந்தவுடன் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பிரச்சனையை எடை போட ஆரம்பித்து விடுகிறோம். அப்புறம் அந்த பிரச்சனை என்னெல்லாம் நம்மளை செய்யும், என்னெல்லாம் நடக்க போகிறது என்று சொல்லி நாம் கற்பனை உலகத்துக்குள்ளே கடந்து போய் விடுகிறோம். இங்கே என்றைக்காவது ஒரு பிரச்சனை வந்த உடனே நான் தேவனை ஸ்தோத்தரிக்க போகிறேன், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவித்து இருக்கிறாரு, இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரு என்று சொல்லி எப்பளாவது நீங்கள் தேவனை துதித்ததுண்டா? தேவனை கனப்படுத்திய நாட்கள் உண்டா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தில் வாசிக்கிற பொழுது பேதுரு 1 பேதுருவிலே 1 வாசிக்கிற பொழுது, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பழகிட்டோம், நம்ம விதமாகவே வாழ்ந்துட்டோம். நாம் விசுவாசிகள் ஆனாலும் பிரச்சனைகள் வருகிற பொழுது அந்த ஒத்தாசை வரும் அந்த பரலோகத்தை நோக்கி நம்ம பார்க்கறதுக்கு பதிலா நம்ம கடைசியாதான் அந்த ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய், அந்த கண்மலைக்கு நேராய், அந்த பரலோகத்தின் தேவனுக்கு நேராக பதமா நம்ம பார்க்கிறோம். அநேக சமயங்களில கஷ்டங்கள் வருகிற பொழுது நம்ம மாமிச ரீதியாய் உலக மக்கள் வாழுகிற பிரகாரமாகவே வாழ ஆரம்பித்து விடுகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பார்வை மாறட்டும், பிரச்சனைகளை பார்க்கிற அந்த விதம் மாறட்டும். இயேசுவானவர் எந்த பிரச்சனையையும் நோயையும் மரணத்தையும் புயலையும் பார்த்து அவர் கலங்கி நிற்கவில்லை.
எல்லாம் அவரை பார்த்து கலங்கினதே தவிர அவர் கலங்கவில்லை. காரணம், என்னை அனுப்பின பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார். இன்றைக்கு உங்களுக்கு ஒத்தாசை செய்யும் தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நானும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி அதே விதத்துல எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ஜெயிக்கத்தக்கவர்களாய் மாறலாம். அல்லேலூயா. என்னன்னா கஷ்டம் வரட்டும், எந்த விதமான நெருக்கடி வரட்டும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒத்தாசை ஆயத்தமாய் இருக்கிறது. You have a support and you have a help which is ready. Hallelujah. ஆயத்தமாய் இருக்கிறது. உங்களுக்கு உதவி ஆயத்தமாய் இருக்கிறது. ஒத்தாசை ஆயத்தமாய் இருக்கிறது. உங்க சுகம் ஆயத்தமாய் இருக்கிறது. உன் விடுதலை ஆயத்தமாய் இருக்கிறது. அப்ப சொல்றாரு, நீ சொல்லு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி. ஒரு ஜார்ஜ் முல்லர் சொன்னதை போலதான், பிரச்சனையை போய் அப்பா கிட்ட மணிக்கணக்கா சொல்றதை விட உன் பிரச்சனைக்கு சொல்லு, உன் ரட்சகர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி, உன் இயேசு எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி, உனக்கு ஒத்தாசை எவ்வளவு பெரியதாய் வருகிறது என்று சொல்லி பிரச்சனையை பார்த்து சொல்லு, நெருக்கடியை பார்த்து சொல்லு, போராட்டத்தை பார்த்து சொல்லு. உன்னை விடுவிக்கிறார். இயேசப்பா உனக்கு ஒத்தாசை அனுப்பி ஆத்மாவை ரட்சிக்கிறார், உன்னை விடுவிக்கிறார். நீ கவலைப்படாத, தைரியமாயிரு. உனக்கு ஒத்தாசை ஆயத்தமா இருக்குது. வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை ஆயத்தமா இருக்கிறது. My support is ready. My God is ready to save me. கர்த்தர் உங்களை கண்டிப்பா எல்லா நெருக்கடியிலிருந்து வெளியே கொண்டு வருவார். நாம் செபிக்கலாம். பரிசுத்தரையுமாய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் இந்த காலையில் எங்களுடைய கண்களை ஏறெடுக்கணும்ப்பா. எங்களுக்கு உண்டான நெருக்கடிகளிலும் கஷ்டங்களிலும் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகி உம்மை நோக்கி நாங்கள் ஏறெடுக்க பலனையும் கிருபையையும் எங்களுடைய ஆத்மாவில் ஜீவனையும் இந்த காலையில நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. இந்த உலகத்தில் எங்களுக்கு ஏராளமான சவால்கள், சூழ்நிலைகள், காரியங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அலைகளை போல மோதி கொண்டிருந்தாலும் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. காரணம், எங்களுக்கு ஒத்தாசை செய்யும் தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே எங்களுக்கு சகாயம் உண்டாயிருக்கிறது. அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒத்தாசை செய்யும் தேவனுக்காய் நன்றி 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 ராஜா. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்விலே சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய ஒத்தாசை எழுந்தருளுகிறதுக்காய் நன்றி சொல்லுகிற ராஜா. நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறதுக்காய், தப்புவிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வல்லமுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கிக் கொள்வதாக வல்லமுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.